அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இப்போ நாம எங்க இருக்கோம்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. எல்லாரும் கண்டிப்பா தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாம 12654 ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம் சென்னை வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈவினிங் சோழன்ல வந்த பிறகு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் லாட்ஜில் தாங்க தங்கி இருந்தேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பாட் இருக்கு. அதுலதான் 3 ஹவர்ஸுக்கு 210 rupees கொடுத்து நல்லா தூங்கி எழுந்து இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதோ காய்ஸ், இதுதான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் வெயிட்டிங் லாட்ஜுங்க. உள்ள வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கழிப்பறை, குளியலறை எல்லாமே இருக்கு. உள்ள தூங்குறதுக்கு இடம் இருக்கு. நான் எங்க தங்கினேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோ காய்ஸ், இதோ இருக்கு பாருங்க. D2, D3, S5, S6ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பாடு. உள்ள ஒரு டோர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம போய் படுத்துக்க வேண்டியதுதான். உள்ள பெட் இருக்கு பாருங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது S5. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. பெட் இருக்கு, தலைக்காணி, சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு, ஒரு ஃபேனு, அங்க ஒரு ஏசி பெட் இருக்குங்க. நல்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு பொறுமையா எழுந்து போலாங்க. இதோ கைஸ், இதுதான் நான் தங்கினதுக்கு உண்டான ரெசிப்ட்டுங்க. இங்கே நீங்கள் 1 ஹவருக்கு தூங்குறதுக்கு 99 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் 3 ஹவர்ஸ் நீங்கள் தூங்குனீங்கன்னா 210 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், இது ஒரு பேக்கேஜுங்க. 3 ஹவர்ஸ் நீங்கள் தங்கினா 210 rupees மட்டும் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. வேணும்னா நீங்கள் திருச்சியில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன சோழன் பிளாக்லேயே சொல்லியிருப்பேன், இதே ட்ரெயினில் ரிட்டர்ன் போகிறேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த பிளாக் கொஞ்சம் லேட்டாக வருது, அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த வண்டியில் தான் இப்போ நைட்டு நான் ராக்ஃபோர்ட்டில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. திருச்சியில் கிளைமேட்டு சும்மா தாறு மாறா இருக்குங்க. நைட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த லைட்டு வச்சுட்டு தெரியும் பாருங்க. தூரல் போட்டுக்கிட்டு இருக்குங்க. செம சில்லுன்னு செம ப்ரீஸியாக இருக்குங்க கிளைமேட்டு. நம்ம ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிளம்புறதுக்கு இன்னும் 2 hours டைம் இருக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசி லாஞ்சை 2 hours முன்னாடியே வெக்கேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மழையில் நின்றுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்க. நம்ம ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வருதுங்க. திருச்சிராப்பள்ளியோடைய பெயர் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்காமலே போக முடியுமா? திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திரிசிரா அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுடைய மகன் வந்து இங்க இருக்கிற சிவனை வழிபட்டு அவனுடைய பாவத்தை போக்குனதுனால இந்த ஊருக்கு திருச்சிராப்பள்ளி அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, மலைக்கோட்டையில ஒரு குகை இருக்கு. அங்க சிரா என்ற சமண துறவி வந்து வாழ்ந்திருக்காருங்க. சிரா என்ற சமண துறவி பள்ளி கொண்டதுனால, அதாவது அங்க தங்கியிருந்ததுனால பாத்தீங்கன்னா சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளியா இந்த ஊருக்கு பேர் வந்ததா சொல்லப்படுது. நாம திருச்சியில இருந்து சென்னை போறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்குங்க. ஏன் இந்த ராக்ஃபோர்ட்டை சூஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் ஜேர்னி பண்ணணும். அதுக்காக தான் இந்த ராக்ஃபோர்ட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியை ஸ்லீப் கில்லர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க நிம்மதியா படுத்து தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வண்டியில நல்லாவே படுத்து தூங்கலாங்க. அதே போல இந்த வண்டி காலையில 4 மணிக்கெல்லாம் சென்னை எக்மோருக்கு போயிடும். அப்படி உங்களுக்கு 4 மணிக்கு போக வேணாம்னு தோணுச்சுன்னா வேற வண்டியை புக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம திருச்சிராப்பள்ளியில நீங்க ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு மசாஜ் பண்றதுக்கு உண்டான செட்டப்பும் இருக்குங்க. இங்க பாருங்க, நான் வந்து காலுக்கு வந்து மசாஜ் பண்ணேன். அதுக்கு எனக்கு 50 rupees ஆச்சுங்க. இந்த பக்கமா பாடிக்கு பண்ணதுக்கு 50 rupees ஆச்சு. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க திருச்சியில இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இதோ கைஸ், இங்க மசாஜ் பண்றதுக்கு உண்டான சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு இருக்கு பாருங்க. நம்ம ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ல எல்லா ஸ்டேஷனையும் கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. 3000 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் வண்டியிலேயே எந்த வித ஸ்டேஷனையும் ஸ்கிப் பண்ணாம வந்தோம். இது என்ன 350 கிலோமீட்டரு, ஒரு கை பாத்துருவோமா? நம்ம போய் சாப்பிட்டு வரதுக்குள்ள ராக்ஃபோர்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வந்துருச்சுங்க.
போன vlogல சோழன்ல வந்தோம் இல்லையா, அந்த சோழனுடைய ரேக் ஷேரிங் தான் இந்த ராக் ஃபோர்ட்டுங்க. காலையில வந்து நம்ம வேலுச்சாமி வந்து சோழன்ல vlog எடுக்கும்போது பார்த்தாரு. இப்போ ராக் ஃபோர்ட்லயும் பார்த்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். இங்க பாருங்க, இது வரைக்கும் வண்டி இன்னும் எங்கேயுமே ஓபன் பண்ணல, நாங்க உள்ள ஓபன் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இருக்கோங்க. ஹாய் வேலுச்சாமி. நம்ம ராக் ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய 3rd ஏசி கோச்சுங்க. யாருமே இன்னும் வரல, அதுக்குள்ள ரேக்கை வந்து பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்தாச்சுங்க. இதை பாருங்க, ஆஸ் யூஷுவல் சொல்றதுதான், ஸ்லீப்பர் மாதிரியே இருக்கும். 3 பர்த்து, ஒரு கண்ணாடி இருக்குங்க. நல்லா ஜாலியா நிம்மதியா டிராவல் பண்ணிட்டு வரலாம். ஃபேர் வந்து உங்களுக்கு லோயர் தேர்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம ராக் ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு டோட்டல் ரன்னிங் டைம் 5 hours 10 minutes. மொத்தமா 10 ஹார்ஸ்ல நம்ம வண்டி சென்னை எக்மோரை போய் சேருதுங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் 336 கிலோமீட்டர். நம்ம வண்டியோடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 110 கிலோமீட்டர் per hourங்க. ராக் ஃபோர்ட் அதிவிரைவுடைய 2nd ஏசி கோச்சுங்க. ஃபுல்லா கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, செம சில்லுன்னு இருக்குங்க வண்டி. இதுதாங்க 2nd ஏசி. இதோடைய ஃபேர் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் லோயர் தேர்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சும்மா கோச்சு தாறு மாறா கிளீன் பண்ணியிருக்காங்க. என்ன வாசனைங்க, வண்டி டாப்பா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுங்க, டாப்பான ஃபுல் ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுங்க. என்ன அழகா இருக்கு பாருங்க. இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஏசி. கொடுக்குற காசுக்கு பாத்தீங்களா கமலி என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, செமையா இல்ல? தலைக்காணி உர கூட அவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்குங்க. பாருங்க, இங்க 4 சீட்டு இருக்கு பாருங்க. உள்ள ராஜா மாதிரி பயணம் செய்யலாங்க. இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஏசி. இது இங்க பாருங்க, மேல பர்த்துக்கு போறதுக்கு படியும் இருக்குங்க. சூப்பர்ல. கைஸ், திருச்சிராப்பள்ளியில நம்மளுக்கு ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காருங்க. இவருடைய பேரு ரித்துல். ஹாய் ரித்துல். நம்ம லெஜெண்டரி ராக் ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போற லோகோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க. நான் ஏற்கனவே சோழன்ல டிராவல் பண்ண போது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சேம் கோச்சி சேம் சீட்டுன்னு சொல்லிட்டு. இதோ பாருங்க, ராக் ஃபோர்ட்லயும் அதே தாங்க. அப்பர் பர்த் 46 நம்பர் சீட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. இதுதாங்க நம்ம கோச் S3. ஆல்ரெடி சோழன்ல பார்த்துருப்பீங்க. இந்த கோச்சில் தாங்க நாம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். 46 நம்ம சீட் நம்பருங்க. இதோடைய ஃபேர் டீடைல் உங்களுக்கு லோயர் தேர்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்டீரியர் பார்த்துக்கோங்க. முன்னாடி ஜெனரல்ல வந்து அவ்வளோ ஒரு ஜனங்க, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா காலியா தாங்க இருக்கு. ஏறி இப்ப கூட சீட்ல உட்காந்துக்கலாங்க. From Tiruchirappalli to Chennai Ezhur via Srirangam, Ariyalur, Virudhachalam, Viluppuram, Sengalpattu, நம்ம வண்டிக்கு உடனே வரப்போற ஸ்டாப்பிங் திருச்சிராப்பள்ளி டவுனுங்க. அது இங்க இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நம்ம வண்டியோடைய ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க கைஸ். திருச்சிராப்பள்ளியில ஷெட்டில் கிளீன் பண்ணியிருக்காங்க. சோழனா வந்துச்சுல, அப்போவே கிளீன் பண்ணிட்டாங்க. நல்லா கிளீனா இருக்குங்க வண்டி. ஆப்போசிட்ல வெஸ்டர்ன் தான் கொஞ்சம் மோசமா இருக்கு, பட் வந்து இது நல்லா கிளீனா இருக்குங்க.
திருச்சிராப்பள்ளியில நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காருங்க. ப்ரோவோட பேரு திருக்குமரன். ஹாய் ப்ரோ. 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி டவுன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TPTN. இங்கே நம்ம வண்டி 2 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. மலைக்கோட்டை அதிவிரைவு வண்டிக்கு மலைக்கோட்டையில் ஸ்டாப்பிங் இல்லைன்னா எப்படிங்க, அந்த மலைக்கோட்டை ஸ்டாப்பிங் தான் இந்த திருச்சிராப்பள்ளி டவுனுங்க. நம்ம வண்டி மலைக்கோட்டை டு சென்னை கோட்டைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ இங்க திருச்சிராப்பள்ளி டவுன் ஸ்டேஷன்ல இருந்து மலைக்கோட்டை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. இப்ப நம்ம வண்டிக்கு அடுத்து உடனே வரப்போற ஸ்டாப்பிங் ஸ்ரீரங்கம். அது இங்க இருந்து வெறும் 4 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஸ்ரீரங்கம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு SRGM. இங்க நம்ம வண்டி 2 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மலைக்கோட்டை அதிவிரைவு வண்டிக்கு 2016ல LHB ரேக்ஸ் கிடைச்சிருக்குங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி எக்ஸ்பிரஸா தான் ரன் ஆயிட்டு இருந்தது. அப்போ இந்த வண்டியோடைய நம்பர் 16177 16178 அப்படின்ற இந்த நம்பர்ல தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சுங்க. இங்க ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன்ல இருந்து ரங்கநாத சுவாமி கோவில் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. வெளியில போனீங்கன்னா ஆட்டோல கூட நம்ம போய் ஜாலியா போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த ஸ்ரீரங்கத்துல சக்கரை பொங்கல், இட்லி, வடை மற்றும் மைசூர் பாக்கு, அதிரசம் இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அடுத்து வர ஸ்டேஷன்ஸை அடுத்தடுத்து காமிச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா நடுவில் எதுவும் இருக்குல்ல ஷார்ட் எடுக்க முடியாதுங்க. நம்ம வண்டிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு பிறகு உடனே வரப்போற ஸ்டாப்பிங் லால்குடி. அது இங்கிறது வெறும் 15 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம லால்குடி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு LLI. இங்க நம்ம வண்டி 7 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை 2017ல சூப்பர் ஃபாஸ்டா அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த 30 ரூபா அதிகமாக வாங்குவாங்கல்ல, அதுவா மாத்திட்டாங்க. மாத்திட்டு வண்டி நம்பரையும் மாத்திட்டாங்க. 12654 12653 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியும் நம்பர் மாத்தி விட்டுட்டாங்க. இந்த லால்குடியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம தள்ளி போனோம்னா திருமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் வருங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சாம வேதீஸ்வரர் கோவில் இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. அதே போல இந்த லால்குடியில ரொம்ப ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா லால்குடி கடப்பாவும் அதே போல ரவா தோசையும் ரொம்ப ஃபேமஸுங்க. லால்குடிக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் கள்ளக்குடி பழங்காநத்தமுங்க. அது இங்கிருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கள்ளக்குடி பழங்காநத்தம் ரீச் பண்ணியிருக்கோங்க.
இதோடைய ஸ்டேஷன் கோட் KKPM. இங்கே நம்ம வண்டி 13 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஊருடைய பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டால்மியாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கள்ளக்குடி பழங்காநத்தம் தான் இந்த ஊருடைய உண்மையான பேருங்க. இங்கே டால்மியாவுடைய மிகப்பெரிய கம்பெனி சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கு. அதனால இது ரொம்ப ஃபேமஸான ஊராக இருக்குங்க. நம்ம ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸோடைய ரேக் ஜூன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம வண்டிக்கு பாண்டியன் அண்ட் சோழன் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. நம்ம வண்டிக்கு கள்ளக்குடி பழங்காநத்தத்துக்கு அடுத்தது அரியலூர் தாங்க ஸ்டாப்பிங். அது இங்கேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. $69 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம அரியலூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ALU. இங்கே நம்ம வண்டி 26 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அரியலூரை சிமெண்ட் சிட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறையா சிமெண்ட் வெட்டி எடுக்கிறாங்க. இங்கிருந்து தான் நிறைய இடத்துக்கு சிமெண்ட்டே சப்ளை ஆகுதுங்க. இன்னும் நான் ராக்ஃபோர்ட்ல கொஞ்சம் கூட தூங்கவே இல்லைங்க. எல்லா ஸ்டேஷனையும் காமிச்சிக்கிட்டே வரேன். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ போச்சு இல்லையா அரியலூர். அந்த அரியலூர்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஃபுல்லா கடலாக இருந்துச்சாங்க. அங்க வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாமே கடல் கடியில மங்கி போய் இப்ப நிலக்கரியாவும் சிமெண்டாவும் கிடைக்கிறதா நம்பப்படுதுங்க. அரியலூர் அப்படின்னா என்ன தெரியுமாங்க? அரியில் ஊர், அதாவது அரின்றது விஷ்ணுவுடைய ஊர் அப்படின்றது தான் இந்த அரியலூரா மாறி இருக்கு அப்படின்னு இன்னொரு தகவலும் இருக்குங்க. அரியலூருக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் விருதாச்சலம் ஜங்ஷன். அது இங்க இருந்து 53 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. ஒன் 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் VRI. இங்கே நம்ம வண்டி 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. விருதாச்சலம் அப்படின்னு இந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த பேர்லயே இந்த ஊருக்கு உண்டான அர்த்தம் இருக்குங்க. அதாவது விருத்தம் அப்படின்னு சொன்னா பழமை அப்படின்னு அர்த்தங்க. அசலம் அப்படின்னா மலை என்று அர்த்தம். அதாவது பழமையான மலை இருந்த இடம் இந்த விருதாச்சலம்.
இந்த விருதாச்சலம் ஜங்ஷன்ல இருந்து குளஞ்சேப்பர் கோவில் பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ல இருக்குங்க. விருதகிரீஸ்வரர் கோவில் 3 கிலோமீட்டர்ல இருக்கு. காசிக்கு நிகரான புண்ணிய கஷேத்திரம் இந்த விருதாச்சலம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சூப்பரான ஊருங்க. வெளியில போனீங்கன்னா நிறைய கோவில் இருக்கு சுத்தி பார்க்கறதுக்கு. நம்ம வண்டிக்கு விருதாச்சலத்துக்கு பிறகு வரப்போற ஸ்டாப்பிங் விழுப்புரம் ஜங்ஷன். அது இங்கிறது 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நம்ம ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் டெய்லி ரன் ஆகிற ஒரு ட்ரெயினுங்க. நைட்டு திருச்சிராப்பள்ளியில் 10:50 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 AM சென்னை எக்மோரை போய் சேருவாங்க. நம்ம வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ண போகுதுங்க. ஒன் 178 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு BM. இங்கே நம்ம வண்டி 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஊருடைய பேர் விழுப்புரம், அதாவது விழுமியபுரம். வளமையான செழுமையான ஊராங்க இது. அதனால தான் விழுப்புரம் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த விழுப்புரத்தில் செஞ்சிக்கோட்டை ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கேருந்து ஜஸ்ட் நம்ம பஸ்லேயே போய் சேர்ந்துடலாம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் அதுவும் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரத்தில் அரவேக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷும் ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம வண்டிக்கு விழுப்புரத்துக்கு பிறகு வரப்போற ஸ்டாப்பிங் செங்கல்பட்டு ஜங்ஷனுங்க. அது இங்கிறது 103 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இப்போ நம்ம வண்டிக்கு 100 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன்னிங் இருக்குங்க. நம்ம ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸை 1 ஆகஸ்ட் 1972 கோட் லைன் வழியாக இன்னாகரல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியோடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 52 இயர்ஸ் ஆக போகுதுங்க. மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கோச்சில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. டூ 280 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு CGL. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செங்கல்பட்டு ஜங்ஷனில் இருந்து தாங்க காஞ்சிபுரம் அண்ட் அரக்கோணத்துக்கு லைன் வந்து பிரியுது. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்டாப் மட்டும் தாங்க பேலன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம், அடுத்து மாம்பலம், அப்புறம் நேராக சென்னை போகிறதாங்க.
செங்கல்பட்டு ஜங்ஷனுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் தாம்பரம். அது இங்கிருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. 1972ல நம்ம ராக்ஃபோர்ட்டை இன்னாகரல் பண்ணும்போது இதோடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 177178 இந்த நம்பர்ல ரன் ஆகிட்டு இருந்தது. அப்புறமா 1988ல இருந்து 61776178 அப்படின்ற நம்பர்ல ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ மாடர்னா கோச் வந்த பிறகு நிறைய நம்பர்ல மாறி மாறி நம்ம ராக்ஃபோர்ட் ஓடிட்டு இருக்குங்க. Chennai Rockford Superfast Express is just arriving on platform number 311 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TBM. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த தாம்பரத்தோடைய பழைய பேர் குணசீலநல்லூர். அதாவது இங்கிருந்த நீல கங்கரைய சோழன் அவருடைய ஊரை தாம்பரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காருங்க. அதுதான் கொஞ்ச நாள்ல அப்படியே பேர் மாறி தாம்பரமாக மாறி போச்சு. நம்ம ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய ஃபர்ஸ்ட் லிவரி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருந்திருக்குங்க. அதுவும் விண்டோக்கு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஸ்ட்ரைப்ஸ் இருந்திருக்குங்க. பார்க்குறதுக்கே செம அழகாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மீட்டர் காஜில் மெரூன் கலர் லிவரி, அதுக்கப்புறமா ப்ளூ கலர் ICF லிவரி, இப்போது மாடர்ன் LHB ரெட் கலர் லிவரிங்க. தாம்பரம் வந்த உடனேயே நம்ம வண்டி பாதி காலி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வண்டிக்கு அடுத்த ஸ்டாப்பிங் மாம்பலம், அதுதான் கடைசி ஹால்ட்டு. அதுக்கப்புறமா நேராக சென்னை எக்மோர் தாங்க. இன்னும் 18 கிலோமீட்டர் மாம்பலத்துக்கு பேலன்ஸ் இருக்குங்க. $329 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம மாம்பலம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் MBM. இங்கே நம்ம வண்டி 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாம்பலம் ஸ்டேஷன் வேறு எதுவுமே கிடையாதுங்க, டி நகர் தான் மாம்பலங்க. நீங்கள் இந்த சரவணா ஸ்டோர் போய் ஷாப்பிங்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஏரியாவுடைய ஸ்டாப்பிங் தாங்க இது. $336 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான சென்னை எக்மோர் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் MS. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துருச்சுங்க.
நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ஊருக்கே திரும்ப வந்தாச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மெயின் லைன் செக்ஷன் வழியாக போயிருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது கோட் லைனை கவர் பண்ணி அப்படியே நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. வித்தவுட் ஜீரோ ஸ்கிப் ஜீரோ ஸ்லீப். நம்ம ராக் ஃபோர்ட்டை ஸ்லீப் கில்லர் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. மக்கள் வந்து திருச்சியில் ஏறி படுத்தது தான், அதோட சென்னை எக்மோர் வரும்போது தான் எழுந்துக்கிட்டாங்க. ஒருவேளை இங்கே வரத்துக்கு உங்களுக்கு லேட்டாக ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ட்ரெயினை புக் பண்ணிக்கலாம். திருச்சியில் ஏகப்பட்ட ட்ரெயின் இங்கே வரத்துக்காக இருக்குங்க. இதோட நம்ம ராக் ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாகவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.